இங்க ஒருத்தர் ரோட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட தலைக்கு மேலேயும் ஏதோ ஒரு நம்பர் மாதிரி காமிச்சிட்டு இருக்கோம். என்ன நம்பர் அப்படின்னா, இப்ப இவர் வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா பதிலுக்கு இவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்ல அது திரும்பி கிடைக்க போகுது அப்படின்றது அவங்களோட தலைக்கு மேலே காட்டும். இப்ப ரோட்ல வந்து ஒரு பர்ஸ் இருந்திருக்கும். அந்த பர்ஸ் வந்து இவரும் எடுத்திருப்பாரு. பர்ஸ்குள்ள வந்து $100 இருக்கும். பர்ஸோட ஓனர் அங்க வந்துட்டு இது என்னோட பர்ஸ் தான் அப்படின்னு கேட்டிருப்பாரு. உண்மையாவே இது அந்த ஓனரோட பர்ஸ் தானா அப்படின்றத அவரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா இப்ப இந்த பர்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு $10,000 கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவருக்கு புரிஞ்சுது. அவரோட தலைக்கு மேலே காட்டும். எப்படின்னா இப்ப இவர் வந்து இந்த $100 பர்ஸ்ல வச்சிருந்தார்ல, அது வந்து அவரோட வைஃப் இறந்து போறதுக்கு முன்னாடி கொடுத்தது தான். அதனால அவங்களோட ஞாபகமா பத்திரமா அந்த $100 வச்சிருந்திருப்பாரு. இவ்வளவு பொக்கிஷமான பொருளை நம்ம கிட்ட கொடுத்ததுனாலே இப்ப $10,000 வந்து ஒரு கிஃப்ட் கார்டு இருக்கும். அந்த கிஃப்ட் கார்டு எடுத்து கொடுத்துருவாரு. இதே மாதிரி இப்போ ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணா நம்மளுக்கு நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து உதவி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இவர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்து மயங்கி கீழே விழுந்திருப்பாரு. அவரோட தலைக்கு மேல 0ன்னு தான் காட்டும். அதாவது இப்ப இவருக்கு என்னதான் உதவி பண்ணாலும் இதனால இவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப இவரோட பிரெயின்ல வந்து சில பிரச்சனை இருக்கு, அதனால இவருக்கு பிரெயின் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சர்ஜரி பண்ற அளவுக்கு இவர்கிட்டயும் காசு இல்ல, அந்த வயசானவர்கிட்டயும் காசு இல்ல. அந்த வயசானவரை நீங்க எனக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களோட வேலையை பாருங்க, என் விதி அவ்வளவுதான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் வந்து சும்மா விடாம இல்ல அப்பெல்லாம் விட முடியாது, என் கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போறத நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஆக்ஷனுக்கு போயிருப்பாரு. அதுவும் வேலைக்காகிறதுனால இந்த பழைய பொருள்லாம் விற்கிற ஒரு ஆன்டிக் கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் எடுத்திருப்பாரு. இப்ப ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பொருள் நம்ம வாங்குறதுனால அதனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால ஒரு பெட்டியை சூஸ் பண்ணி எனக்கு இந்த பெட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா அதே பெட்டியை தான் இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பா. இவரு நான் தான் வந்து முதல்ல கேட்டேன், அதனால எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு கடைக்காரர்கிட்ட நீங்க சொல்ற விலையை விட நான் 3 மடங்கு அதிகமா கொடுக்குறேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்றதுனாலே இப்ப கடைக்காரருக்கும் வேற வழியே கிடையாது. யார் அதிகமா கேட்கறாங்களோ அவங்க கிட்ட தான் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்டே கொடுத்துருவாரு. அதனால இப்ப இவருக்கும் வேற வழியே இல்லை, அந்த கடையிலே வேற ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா அப்படின்ட்டு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பூத்தொட்டி அங்க இருக்கும். அந்த பூத்தொட்டியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அதிக காசு கொடுத்தே வாங்குவாரு. எல்லாருமே வந்து சரியான முட்டாப்பையெல்லாம் இருக்கிறான், இந்த பூத்தொட்டியை போயிட்டு யாராச்சும் காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்ட்டு தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பழைய பொருளை கலெக்ட் பண்ற நிறைய பேர் அங்க வந்திருப்பாங்க. எல்லாருமே இது வந்து வேஸ்ட் தான் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து அடம் பிடிச்சு வாங்கினாலே அவ்வளோ வந்து இது சாதா பூத்தொட்டி தான், இவ்வளோ வேல்யூக்கெல்லாம் இது வர்த்தே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதோட வர்த் என்னன்றதை நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பூத்தொட்டி அப்படியே கீழே போட்டு உடைப்பாரு. அதுக்குள்ள வந்து ஒரு ஜேட் பெண்டன்ட் இருக்கும். அந்த பெண்டன்ட் வந்து பல்லாயிரம் வருஷங்களா அந்த பூத்தொட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ இந்த பெண்டன்ட் வந்து இந்த பூத்தொட்டிக்குள்ள இருக்கிறத யாருமே பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு சாதா பூத்தொட்டி தான் அப்படின்ட்டு யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா இவர் கையில தான் அந்த ஜெட் பெண்டன்ட் கிடைச்சிருக்கும். இப்ப கூட அந்த பெண்டன்ட்டை வித்து அந்த காசு அவரே எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா அதை வந்து அவர் பண்ண மாட்டாரு, அந்த வயசானவருக்கு தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு.